குருவே சரணம். இன்றைக்கு நாம் பேச இருக்கின்ற தலைப்பு வந்து, நேத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 1/2 மணி நேரம் ஒரு விவாதம் நடந்தது சேலத்துல. எதேர்ச்சியாக நான் டியூட்டி முடிச்சுட்டு வர்றப்ப 2 நண்பர்கள் வந்து சந்திச்சாங்க. திருப்பூர்லேருந்து ஒருத்தரு. ரெக்கார்டிங்கே போடல. போட்டாச்சா? ஓகே. அதுல அவங்க 2 பேரும் வந்து வள்ளலாருடைய தீவிர பக்தர்கள் அவங்க. அவங்க இந்த பேச்சு வேற ஏதோ விஷயம் பேச வந்தாங்க. அப்புறம் பிரம்மஞானத்த பத்திலாம் கேட்டாங்க. அத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். பேசுறப்ப, "என்னங்க வள்ளல் பெருமான் சொல்லாத விஷயத்தெல்லாம் வந்து பிரம்மஞானம்ன்ற பேர்ல எல்லாம் உலகுக்கு நீங்க குடுக்குறீங்களே! இது எப்படிங்க அது சரியா வருமா? எல்லாத்தையும் கடைஞ்சு, ஜூஸ் புழிஞ்சு, அவரு திருவருட்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்த வந்து கொடையா குடுத்துட்டு போயிருக்காரே! அதுல இல்லாத விஷயம் என்னங்க பிரம்மஞானத்துல இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது நம்ப அப்படியே பேச்சு போயிட்டு இருந்தது. "ஐயா, அவரு எதுல இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாருன்னு தெரியுமா உங்களுக்குன்னு?" கேட்டேன். அவரு எதிலிருந்து கத்துக்கல, ஓதாது உணர்ந்தவர் அப்படின்னு. ஓதாது உணர்ந்தவர் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இறைவனே வந்து ஓதுனாரு. நேரடியா வந்து ஓதுனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாரு. அந்த விஷயத்த வந்து மேட்டுக்குப்பம்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துல அவருடைய தவம் செஞ்ச இடம், தியானம் பண்ண இடம் எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. அமைதியா உட்காந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒண்ணு வச்சிருக்காங்களே, அங்க பெரிய ஆளுயர அளவுக்கு ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்களா, அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அப்படின்னேன். அது ஏதோ ஒரு பழக்கத்துல இருந்திருக்கலாம் அப்டின்னாங்க. அது உண்மை தெரியாம இல்லைங்க. நாங்க பிரம்மஞானத்துல நாங்க சொல்லி தர ஒரு விஷயம் வந்து, இறைவன் எங்க இருக்காரு? உயிர் எங்க இருக்கு? அங்க போய் நம்ம என்ன பண்ணணும்? இத வந்து அவர் எங்க தெரிஞ்சுக்கிட்டாரு அப்டின்னா, திருவாசகத்துல வந்து திருமந்திரத்துல வந்து இந்த ஞானத்த அவர் வந்து கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டு அத பயிற்சி பண்ணி, அந்த நிலைய தீவிரமா பண்ணி, அந்த விஷயத்தினால ஒளிதகத்த அவரு அடைஞ்சிருக்காருன்னு நான் சொன்னேன். அவங்க ஏத்துக்கவே இல்ல. அது எப்படிங்க? அப்படி பிரம்மஞானத்த அவர் எந்த இடத்துலயுமே அவர் பேசலையே. ஐயா, நாங்க பிரம்மஞானங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்த பஞ்சபூதத்தினுடைய கலவையான ஒரு பேரா நம்ம வச்சிருக்கோம். அதனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, சுடராடல்ன்ற ஒரு விஷயத்துல, அந்த மெய்ப்பொருள் விஷயத்த தான் அவர் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. கண்மணி பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் இதுல எங்கேயும் சொல்லலையே. "கண்ணே மணியே பொன்னே" அப்படின்னு கூட வந்து ஒரு எதுகை மோனைக்காக பாடியிருப்பாங்க. அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, அவர் வாயாலேயே சொல்லியிருக்காரு. இப்ப அவங்களுக்கோசரம் தான் இந்த உரை போச்சு நேத்து. அவங்கட்ட பேசிட்டு இருந்தேன். அது சரி, இது நெறைய வள்ளலார் டிவோட்டீஸ் நீங்க நெறைய பேர் இருக்கீங்க. இப்ப நீங்களும் இத தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த வந்து வள்ளல் பெருமான் எந்த அளவுக்கு அற்புதமா ஃபோக்கஸ் பண்ணி, இந்த உலகத்துக்கு குடுத்துட்டு போனாரு. ஏன் இது இருட்டடிப்பு பண்ணாங்க? ஏன் இந்த விஷயத்த வெளிய கொண்டு வரலங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும். அதுக்காக நேத்து அந்த இதுல வந்து சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். புரிய வச்ச பிறகு ஆதாரங்கள் நூல்கள்ல இருந்து ஆதாரம் நம்ம அருட்பாவுல இருந்து ஆதாரம் எடுத்து காட்டி வரிக்கு வரி நான் விளக்கம் சொன்ன பின்னாடி தான் அவங்க வந்து, "நாங்க ஐயா மன்னிச்சுக்கங்க. நாங்க இத்தன வருஷம் இப்படித்தான் நாங்க ஒரு 30 வருஷம், 35 வருஷம் இதுலயே இப்படியே நாங்க இருந்துட்டோம். நீங்க சொன்ன பின்னாடி தான் இவ்வளோ பெரிய ஞானத்த ஐயா சொல்லிருக்காருன்னு தெரியுது. கண்டிப்பா நீங்க ஒரு அற்புதமான விஷயத்த இந்த உலகுக்கு குடுத்துட்டீங்கன்னா, அது அப்படியே வந்து தொடரட்டும் ஐயா. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க இத வந்து பின்பற்றோம்ன்னு" சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதத்தான் இப்ப நம்ம இந்த இந்த பேச்சுல நம்ம பேசப் போறோம். இப்ப திருவருட் பிரகாச வள்ளலார் நமக்கு வழங்கியுள்ள இந்த ஞான கொடைக்கு பேர் தான் திருவருட்பா இல்லையா? இதுல சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம்னு அவரே சொல்றாரு. தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம்னு ஐயாவே சுட்டிக்காட்டுறாரு. அப்ப இதுவரைக்கும் உலகத்துல எத்தன ஞானிகளுடைய நூல்கள் இருக்கோ, அது இனிமேலும் எந்த நூல்கள் வரப்போதோ எல்லாத்தையும் கசக்கி பிழிஞ்சு, அவருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து ஓதாமல் உணர்த்தி அவர் வந்து அந்த பிரம்ம ஞானத்த அடைய வச்சாங்க. மரணமில்லாத பெருவாழ்வு. இயல்பாவே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷம் 2 வருஷம் நான் வந்து என்னுடைய வாழ்க்கைய, சின்ன வயசு வாழ்க்கைய ஆரம்பிச்சது அந்த வள்ளலார் கோயில்ல இருந்து தான். அதனால எனக்கு அவர் தனி மரியாதை அவர் மேல எப்பயுமே எனக்கு உண்டு. அப்பல்லாம் அவர பத்தி முழுமையா நம்மளுக்கு என்ன, இப்படி அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒளிதேகம் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. அந்த ஒரு நிலைய நம்மளும் அடையலாம் அப்படின்ற ஒரு ஆசையில, அங்க தினமும் நான் வந்து அகவல் பாடிட்டு இருப்பேன். காலையில வந்து அகவல் ஃபுல்லா பாடி முடிப்பேன். அதே மாரி மாலை வேளையில ஒரு ஒரு முறை பாடி வைப்பது. 2 வருஷம் ஃபுல்லா நான் பண்ணிட்டு இருந்தேன். இத பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில தான்,
இந்த கடப்பை சச்சிதானந்த யோகேஸ்வரருடைய ஜீவ பிரமாய்க்க வேதாந்த ரகசிய நூலை படிச்சுட்டு, அதுல இருக்கிற பிராணாயாம பயிற்சிகள தீவிரமா பண்ணிட்டு இருந்தேன். 3 மணி நேரம் பிராணாயாமம் பண்ணுவேன். ஆடாம, அசையாம, மான் தோள்ல உட்காந்து, பலாப்பலகை, மேல தர்ப்பப்பாயி, மேல மான் தோல் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நெறைய பின்னாடி ப்ராப்ளம் வரதுனால மான் தோல ஒருத்தருக்கு ஒரு கோயிலுக்கு தானமா குடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். அப்ப இருந்து அவர பத்தி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அன்னதானம், பிரதானமா சொல்லுவாங்க. இப்படிலாம் லைஃப் போயிட்டு இருந்தது. அப்புறம் அத விட்டுட்டு அப்புறம் குரு என்ன ஆட்கொண்டாங்க. அவர் குருட்ட போனேன். அப்புறம் விஷயம்லாம் கத்துக்கிட்டு வெளிய வந்துட்டோம். இந்த மாரி போச்சு. இப்ப நம்ம சொல்லப் போறது என்னன்னா, நம்ம செஞ்சு கொண்டிருக்க இந்த பிரம்மஞானத்துக்கு வள்ளலார் ஒரு மிகப்பெரிய ஆதாரமா வாழ்ந்து காட்டியிருக்கார். அது இப்ப அவருடைய பாடல்கள் இருந்தே நம்மளுக்கு உதாரணத்த சொல்லி உங்களுக்கு உணர்த்தப் போறோம் நம்ப. இப்ப அவருடைய பார்த்தீங்கன்னா, "விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்." அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தருக்கு நல்ல அறிவு இருக்கா? ஞானம் இருக்கா? எந்த அளவுக்கு அவங்க எந்த துறையில வளருவாங்கன்னா, அந்த சின்ன குழந்தையில அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாவே நீங்க சொல்லிடலாம். அந்த மாரி வள்ளலார் சின்ன வயசுல கூட இறை உண்மையை தெளிவுபடுத்தி, எளிமைப்படுத்தி, எல்லாரும் சன்மார்க்க வாழ்வு வாழ்ந்த மேல்நிலை அடையணும்னு சொல்லி, அப்ப சின்ன வயசுலயே அவர் வழிகாட்ட ஆரம்பிச்சுறாரு. அதற்காக தான் அவர் என்ன பண்றாரு, சன்மார்க்க சங்கம்ன்னு ஒண்ணு அமைக்கிறார். அப்புறம் சத்திய ஞான சபைன்னு ஒண்ணு உருவாக்குறார். தைப்பூசத்துக்கு ஜோதி விழா வைக்கணும்ன்றத ஒரு விஷயத்த உருவாக்குறார். தைப்பூச திருவிழா ஜோதி விழாவா உருவாக்குறார். மரணமில்லாத பெருவாழ்வத்த அடைஞ்சது மட்டுமில்லாம எல்லாரும் அடைய முடியுங்கிறத அவருடைய பாடல்கள்ல சொல்லிட்டு போறார். அப்ப சன்மார்க்கத்துக்கென்று ஒரு தனிக்குடி ஏற்படுத்தினவர் உலகத்திலேயே வள்ளல் பெருமான் தான். இன்னும் எத்தனையோ சிறப்புகள் அவர பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னைக்குமே ஒரு மனுஷன் இருக்கிறப்ப யாரும் அவர புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவர் போன பின்னாடி தான் எல்லாரும் அவர புரிஞ்சுக்குவாங்க. அந்த மட்டும் வள்ளல் பெருமானுக்கு தான். இப்ப இருக்கிற அந்த மவுசு அவர் வாழ்ந்த காலத்துல இல்ல. இப்படி எல்லா சிறப்புகளையும் பெற்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய முதல் பிள்ளையாக பெருமை பெற்றவர் யாருன்னா, இந்த நம்ப வள்ளல் பெருமான் தான். ராமலிங்கம் சுவாமிகள் தான். அவருடைய கருவூலம் எது? அவர் எழுதிய, பாடிய அந்த திருவருட்பா 6 திருமுறைகள் தான். 6 அருட்பாக்கள் தான். இதுவரை வந்த அனைத்து மகான்களுடைய கருத்துகளையும் தொகுத்து வழங்கிய பெருமை, உண்மை பொருளை உலகோர் அறியச் செய்த பெருமை வள்ளலாருடைய திருவருட்பாவை மட்டும் தான் சாரும். ஏன்னா வள்ளலாரே தன் கூற்றுல, "இனி ஞான சித்தர்கள் காலம் வரும்" அப்படின்னு சொல்றார். ஞானிகள் பெருகுவார்கள். தேனீக்களை போல பெருகி பெருகி வருவார்கள். இந்த கலியுகத்துல எனக்கு பின்னாடி வருவாங்கன்னு அவர் எழுதியிருக்காரு பாட்டுல. அப்ப திருவருட்பா எத சொல்லலாம்? அது தோத்திரத்தில் சிறந்தது, சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம், தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம்னு சொன்னது. அதே போல பாத்திரத்தில், பாத்திரம் அல்ல, பாத்திரத்தில் சிறந்தது எதுனா திருவருட்பா தான். பாடன்னா அற்புதமான பாடல்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. குறைஞ்சபட்சம் ஒரு 6000 பாட்டு ஒரு ஐயா பாடியிருக்காங்க. வள்ளல் பெருமான் ஆனா எந்த புலவர்ட்டயும் போல, எந்த கல்வியும் கத்துக்கல. கவி, புலமை, இந்த ஞானம், தமிழ் இது விஷயங்கள், இலக்கணம்லாம் எதுவுமே கத்துக்கல. இயல்பாவே ஒரு அருட்கவியாவே அவர் இருந்தார். கற்க வேண்டியவைகளை இறைவனிடமே கற்றார். எல்லா விதமான இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டதும், மிக மிக உயர்ந்த நடையை உடையதாக அவருடைய அருட்பாக்கள் விளங்குது. இலக்கணம் படித்தவர் இதனை கண்டு வியக்கிறாங்க இன்னைக்கு. எப்படி இப்படி எல்லாம் சொல்ல முடியுது? ஒரு கலிவெண்பா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அடி வரைக்கும் பாடியிருக்காங்க. 100 அடி வரைக்கும் தான் கலிவெண்பா பாடும். கலிவெண்பா பாடுனது புலிவால பிடிக்கிற மாரி. தமிழ் இலக்கியத்துல நீங்க விசாரிச்சு பாருங்க. ஆனா 703 அடி புள்ளி இல்லாம, கமா இல்லாம ஒரே கலிவெண்பாவ 703 அடிகள் பாட முடியுமா? வள்ளல் பெருமான் பாடியிருக்காரு. நெஞ்சறிவுத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. இப்படி திருவருட்பாவுல எல்லா ஞானிகளுடைய கருத்து சாறு என்னன்னா, திருவருட்பாவுடைய ஞான ரசம் வள்ளல் பெருமானால அருட்பெருஞ்சோதி அகவல்ல திரட்டி கொடுக்கப்பட்டது. இதனை படித்து வியக்காத பண்டிதர்கள் யாருமே கிடையாது. இதுல சொல்வதற்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே இந்த அகவல்ல ஒன்றி போய் உட்கார்ந்துருச்சு. எல்லாமே அகவலுக்குள்ள அடக்கம். இப்படி பாவாகிய பாடல்கள்ல திறத்தல மிக மிக உயர்ந்ததாக இருப்பதனால தான், இது பாத்திரத்தில் சிறந்தது திருவருட்பா அப்படின்ற பேர் வந்தது. சரி, பாத்திரத்தில் சிறந்தது. அதாவது இறைவன் நம் உடம்புல காரியப்பட்டிருக்கின்ற சற்பாத்திரத்தின் திறனை நயம்பட உரைத்த பாங்கு இருக்கு பாருங்க. அவ்வளவு அழகு. பாத்திரத்தினுடைய இடம், தன்மை, செயல்படுகின்ற விதம், முடிவு எல்லாமே விளங்கும்படி கூறப்படுறதுனால, இந்த பாத்திரத்தினுடைய சிறப்ப விளங்க வைக்கிறதுனால தான் இது பாத்திரத்தில் சிறந்ததுன்னு சொல்றோம்.
இப்படி பாத்திரத்தாலும், பாத்திரத்தை உணர்த்துகின்ற பான்மையாலும் மிகச் சிறந்தது தான் இந்த திருவருட்பா என்றால், அது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. என்னைக்குமே அது இருக்கும். எனவே பாத்திரத்தில் சிறந்தது திருவருட்பா. சரி. இப்ப இந்த திருவருட்பாவுல பல பாடல்கள் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார், ராமலிங்க சுவாமிகளுடைய மகத்துவம், அவருடைய குருநாதர் யாரு அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனா, அவரை ஆட்கொண்டவர் யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இது எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து பார்க்கலாம். இந்த உலகோர் இந்த செந்நெறியை, சன்மார்க்க நெறியை உலகோர்கள் உணர்ந்தணும் இல்லையா? உணர்த்தணும் இல்லையா? அவர் எல்லாரும் உணர்ந்து அந்த ஒழுக்க நெறிய, அ அந்த சன்மார்க்க நெறிய பின்பற்றி அவர் வள்ளல் பெருமன் அடைந்த நிலையை அடையணும் இல்லையா? சரி அவர் என்னதான் பண்ணியிருப்பாரு? திருவருட்பாவுல பாடல் வந்து 133 என்ன சொல்றாரு? அதுக்கு ஆதாரம் நம்ம பண்ற விஷயத்துக்கு வராரு அவரு. நம்ம சப்ஜெக்ட் மட்டும் நம்ம பேசுறோம். "கண்ணின் உண்மணியாய நிந்தனை கருதிடாது உழல் கபட நேர்கருள்." இறைவா, கண்மணியான உன்னை கருதாமல் உழல்கின்ற கபடனான எனக்கு அருள்வாயாக. அப்ப இறைவன் எப்படி இருக்காரு? கண்மணியா தான் வந்து உட்கார்ந்திருக்காரு. அத நான் கருதாம உருண்டுகிட்டே இருக்கேன். வாழ்க்கையில மாயா வாழ்க்கையில உருண்டுகிட்டே இருக்கிறேன். அப்படி கபடனா, திருடனா வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு வந்து அருள் புரி அப்படின்றார். இது போதாதா? அப்ப இறைவன் எங்க இருக்காரு? கண்மணியா வந்து உட்கார்ந்திருக்காரு. சரி, இன்னொரு இடத்துல 183வது வரியில பாடல்ல, "மணியே, அடியேன் கண்மணியே மருந்தேங்கிறார் இறைவன. என் மணி இருக்கே, மணியே, கண்மணியே, அடியேன் கண்மணியே மருந்தேங்கிறார். இறைவனே என் கண்மணியாக இருப்பவனே, என் பிறவிப் பிணிக்கு நீயே மருந்து அப்படின்னு சொல்றார். பிறவிப் பிணிக்கு என்ன மருந்து? கண்மணிதான் மருந்துங்கிறார். அடுத்து திருவருட்பா 231ல, "எந்தன் கண்ணே, நீ அமர்ந்த எழில் கண்குளிர காணேனோ." என் கண்ணே, இறைவனே நீ கண்ணிலே அமர்ந்த அழகை கண்குளிர காண வேண்டும். இப்ப நம்ம அதத்தானே பண்ணிட்டு இருக்கோம். தவத்துல கண்குளிர பார்க்குறோமா இல்லையா? கண்மணியில கவனம் வச்சு பண்றோமே. கண்ணீர் வருது. கண்ணு ஜில்லுன்னு ஆவுது. குளிர்ச்சி ஆவுதுல்ல. அப்ப கண் குளிருதுல்ல. அப்ப கரெக்ட்டா சொல்லியிருக்காருல்ல அவர் அந்த காலத்திலேயே. வள்ளல் பெருமான் எதற்கு? "எந்தன் கண்ணே" இறைவன பார்த்து "எந்தன் கண்ணே நீதான்" அப்படிங்கிறார். "எந்தன் கண்ணே நீ அமர்ந்த எழில்" நீ அமர்ந்த அந்த அழகு இருக்கு இல்லையா? அந்த அழக நான் கண்குளிர காண கண்குளிர எங்க பார்ப்பீங்க? கண்ணால தானே பார்க்க முடியும். அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற கண்மணிய பாருடா! அங்க தான்டா நீ உட்கார்ந்திருக்க. உன்ன பார்க்குற அழக விட என்ன இருக்கு? குழந்தைகள்லருந்து, பெரியவங்கலருந்து எவ்வளோ பேத்த நம்ம என்னன்னு சொல்றோம்? கண்மணியே, கண்மணியேன்னு சொல்றோமே. கண்ணே மணியேன்லாம் பேசுறோம்ல. அந்த கண்ணே மணியன்னு இதுதான் கண்மணி தான். அதே மாரி திருவருட்பாவுல 278 "காவி மழைக்கண் வதியேனோ, கண்ணுள் மணியைத் துதியேனோ." அப்ப கண்மணியில் நினைவை செலுத்த கண்களில் ரத்த ஓட்டம் மிகுந்து காவி நிறமாக கண் மாறும். ஒரு சன்னியாசியானவன் காவி கட்டணும்னு என்ன எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? இதத்தான் சொல்றாங்க. காவி உடைகள் தரித்தவனெல்லாம் சன்னியாசி கிடையாது. இப்படிப்பட்ட காவி ஏறிய கண்ணிலேயே வசிக்க வேண்டும். மனம் தங்க வேண்டும். கண்மணியின் ஒளியை இறைவனை துதிக்க வேண்டும்னு சொல்றார். இந்த பாட்டுக்கு அதுதான் அர்த்தம். அப்புறம் இன்னொரு இடத்துல திருவருட்பா 300 "பரமன் ஈன்ற கண்ணே, நின் தணிகிதனை கண்டு போற்றேன்." அதாவது பரமனாகிய இறைவன் என்ற பிள்ளையாகிய ஜீவனாகிய கண்ணே, உன் தனிந்த நிலையாம் அமைதி அருள் நிலையை காண வேண்டும். எனக்கு அந்நிலை வர வேண்டும் என்று சொல்றார். அப்ப தணிகைன்னா தனிச்சிருக்கிறது. தனிச்சிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? குளிர்ச்சியாக இருப்பது. குளிர்ச்சியாக கண் இருப்பதனால தான் அந்த தணிகிதனை கண்டு போற்றேன், போற்றாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப "எண்ணிரு கண்ணின் மேவும் இளங்கொளி மணியே போற்றி." 550வது பாட்டு திருவருட்பா. "என் இரு கண்களில் உள்ள கண்மணியில் ஒளியாக நிற்கின்ற இறைவனை போற்றுகின்றேன்" சொல்றார். 2 கண்ணுல உள்ள கண்மணியில ஒளியாக இருக்கிறார் இறைவன். அப்ப இறைவன் எங்க இருக்காரு? கண்மணிக்குள்ள இருக்கிற கண்ணுல இருக்கக்கூடிய கண்மணியில ஒளியாக இருக்கின்றார். அப்ப இறைவன் எங்க நீங்க தேடணும்? உங்களுடைய மெய்ப்பொருளாகிய கண்மணிக்குள்ள தான் நீங்க தேடணும். வேற எங்கேயும் நீங்க தேடக்கூடாது. "கண்ணிலால் உனது கழற்பதம் காணும் கருத்தினை மறந்து." 1049வது பாட்டு. இறைவா, உன் கழற் பாதத்தை என் கண்ணினால் காண வேண்டும் என்பதனை மறந்து திரிகின்றேனே அப்படின்னு சொல்றார்.
உன் கலர் பதம். கலர் பதம்னா என்ன? கழல், கால். கால்ன்னா திருவடி. ஓ இறைவா! உன்னுடைய திருவடியை என் கண்ணினால் தான் காண வேண்டும்னு ஏங்குறார். ஆனா அப்படி பார்க்காம திரிஞ்சுட்டு இருக்கேனே! சொல்லார்ந்த விண்மணியே என் உயிரை மெய்ப்பொருளை, ஒற்றியில் என் கண்மணியை நெஞ்சே கருது. திருவருட்பா 1278ல. அப்ப விண்மணியான இறைவனை, என் உயிரை, என் மெய்ப்பொருளை, என் உடலில், தலையில், கண்மணியில் மனதை ஒற்றி இருந்து சாதனை புரி அப்படின்னு சொல்றார். அப்ப எங்க உட்கார்ந்து சாதனை பண்ணணும், தபம் பண்ணணும்ன்ற சொல்றாரு. விண்மணியாக, அதாவது கண்மணியாக இருப்பது நம்மளுக்குள்ள வந்து உயிர் இருக்கு. அதுல விண்மணியாக இருப்பது இறைவன். கண்மணியில் இருப்பது விண்மணி. விண்ணுனா ஆகாயம். ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவம்னா எப்ப இருக்கும்? காத்து மாரி இருக்கும். நீ அங்க திரவ நிலை அல்ல, ஆவி நிலை மட்டும் தான். அதான் விண்மணிங்கிறார். எப்ப பார்த்தாலும் மேல் நோக்கியே இருக்கும். அந்த விண்மணியான இறைவனை, அதுக்குள்ள இருக்கிற என் உயிரை, என் மெய்ப்பொருளை, என் உடலில் எங்க இருக்குது? அது உடலில். அதுக்குள்ள எங்க? உடம்புல எங்க? தலையில். தலையில எங்க? கண்மணியில். அங்க மனம் எங்க இருக்கு? அங்க தான் இருக்கு. அந்த மனதை ஒற்றி இருந்து சாதனை புரி என்கிறார். ஒற்றியில் என் கண்மணி நெஞ்சே கருது. அப்ப எங்க தவம் சொல்றாரு பார்த்தீங்களா? பிரம்மஞான தவத்த 1278வது பாடல்ல சூசகமா சொல்லிட்டு போறாரு. ரகசியமா சொல்றார். சொல்லார்ந்த விண்மணியே என் உயிரை மெய்ப்பொருளை ஒற்றியில் என் கண்மணியை நெஞ்சே கருது. அங்க உட்கார்ந்து சாதனை பண்ணு. மெய்ப்பொருளாம் இறைவன் உயிராகி நம் கண்மணியில் ஒற்றி இருக்கின்றார். ஒற்றினா ஒற்றி உணர்ந்து உட்கார்ந்து இருக்காருன்னு அர்த்தம். சரி. அடுத்தது கண்ணுதலே நின் அடியார் தமையும் நோக்கேன். கண்ணுதலே நின் அடியார் தமையும் நோக்கேன். கண்மணி மாலை கெனினும் கனிந்து நில்லேன். திருவருட்பா 1371. கண்ணுதலே, நுதல்ல நெத்தி. நெற்றி பகுதி தான் நுதல் சொல்லுவோம். கண்ணுதலே, கண்ணிலே இருக்கும் இறைவனே, என் கண் இருக்கக்கூடிய நெற்றியே, அதுக்குள்ள இருக்கிற கண்ணிலே இருக்கும் இறைவனே, ஒளியே, உன் அடியார்களை போற்றி அவர்களுக்கு பணி செய்யவும் அறிந்திலேன். யாரு? உன்னுடைய அடைவதற்காக பிரம்மஞானத்தை செய்கின்றார்கள் அல்லவா? அந்த மெய்யடியார்களை போற்றி அவர்களுக்கு பணி செய்யும் அறியாம இருக்கேன். கண்மணி மாலை இரு கண்மணியை பற்றி. கண்மணி மாலைன்னா இரு கண்மணியை பற்றி 2 இருந்தா அது மாலை. மாலை. மால் கூட்டல் ஐ. ஐனா நேத்திரம்னு அர்த்தம். மாலைன்னா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். இது கருவிழி. 2 கருவிழி தான் மாலை. இரு கண்மணியை பற்றி நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து கனிந்து நிற்கவும் இல்லை என்கிறார். என்ன சொல்றது? இங்கதான் அவர் சொல்லல. வள்ளல் பெருமானே இந்த நூலுக்கு வழங்கிய சிறப்பு தான் பெரும் சிறப்பு, பெரும் சிறப்பு. தன்னார் அழியது விண்ணேர் ஒழியது, சாற்று மறை பன்னார் முடிவது பெண்ணார் வடிவது, பண்புயர்த்தி கண்ணார் நுதலது கண்ணார் மணியது, கண்டுகொள்ள ஒன்னா நிலையது ஒன்றுண்டே முக்கண்ணோடு என் உள்ளகத்தே. மீண்டும் பாட்டை படிக்கிறேன். 1383வது பாட்டு. தன்னார் அழியது விண்ணேர் ஒழியது, சாற்றுமறை பன்னார் முடிவது பெண்ணார் வடிவது, பண்புயர்த்தி கண்ணார் நுதலது கண்ணார் மணியது, கண்டுகொள்ள ஒன்னா நிலையது ஒன்றுண்டே முக்கண்ணோடு என் உள்ளகத்தே. அதாவது நம் உள்ளகத்தே ஒளியாக இறைவன் இருப்பதை காண, அந்த இறைவனே ஜீவனாக இருக்கும் எல்லாமாக இருக்கக்கூடிய கண்மணியை கண்டு கண்டு நாம் போற்ற வேண்டும் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டுல. அடுத்தது கண்ணே அக்கண்ணின் மணியே மணியில் கலந்து ஒளிர் செய் விண்ணே. வார்த்தை நல்லா கவனிங்க. கண்ணே அக்கண்ணின் மணியே மணியில் கலந்து ஒளி செய் விண்ணே. 1392வது திருவருட்பா. அப்ப இறைவன் கண்ணுல கண்மணியில உள் ஆகாயத்துல ஒளியாக இருக்கான். இப்படி எல்லா பாடல்களிலுமே கண்ணுல மணியில ஒளியில இறைவன் இருப்பதை நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றார். எவ்வளவு எளிமையாக சொல்றாரு பாருங்களேன். இதற்கு விரிவான விளக்கமும் நம்மளுக்கு தேவையில்லை. பாத்திரத்தின் தன்மையை, இறைவன் தங்கிய கண்ணாகிய பாத்திரத்தை நல்லா கவனிங்க. பாத்திரத்தின் தன்மையை, இறைவன் தங்கிய கண்ணாகிய பாத்திரத்தை எப்படி வளர்க்கிறாரு? கண்ணின் மணி போல் இங்கு நிற்கும் கல்வர் இவர் ஊர் ஒற்றியதாம். பண்ணின் மொழியாய் நின் பாலோர் பறவை பெயர் வேண்டினம் படைத்தான். மண்ணின் மிசையோர் பறவையதா வாழ்வா என்றார் என்னன்றே. என்
எண்ணி அறி என்கிறார். இதுதான் சேடு எண்ணேடி. திருவருட்பா 1796. இது இங்கித மாலைங்கிற தலைப்புல 100 பாடல்கள் அத வந்து பாடியிருக்கார். இங்கிதமாக சொல்வது. இதனை அவ்வளவு எளிதாக நம்ம புரிந்து கொள்ள முடியாது தான். சிந்திப்பவர்களுக்கு இதுல விடை கிடைக்கும். இதுக்கு விளக்கம் சொல்றேன். திருவொற்றியூரில் குடிகொண்ட சிவன் பிச்சை எடுக்க வருகிறாராம். அப்போது ஒரு பெண்ணுக்கும் அவருக்கும் நடந்த உரையாடலாக இந்த பாடலை வள்ளல் பெருமான் புனைகிறார். எவ்வளவு உயர்ந்த ஞான விளக்கம் பாருங்களேன். கற்பனை வளம் அவ்வளவும் தமிழ் புலமை. நம்ம வியப்படைய வைக்குது. இதனை கற்றுணர்வது ஞானம் பெற விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியம். திருவருட்பாவின் பாத்திரமைக்கு இந்த பாடல் ஒரு சான்று. பாத்திரத்தை விளக்கும் தன்மைக்கும் இது சான்று. விளக்கலாம். அந்த பாட்டு விளக்குறேன். கண்மணி போல் இங்கு நிற்கும் கல்வராகிய இவர் ஊர் திருவொற்றியூர். திருவொற்றியூர்ல இருக்க சிவபெருமான் யாருன்னா கல்வரான். கண்மணி போல திருட்டுத்தனமா இருக்கிறார் கல்வர் யாருன்னா அவர் தான் திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான். அப்ப கண்மணி போன்ற திருவொற்றியூர் சிவன். புரியுதா? கண்மணிக்குள்ள ருத்ரனாக மணியாக உட்கார்ந்திருக்க சிவன் தானே. சரி. இனிய குரலுடைய பெண்ணே நீ எனக்கு ஒரு பறவை தா என்றார். இப்ப பிச்சை கேட்க வந்தவர் பறவை தா என்று சொன்னது எதுக்கு? நல்லா சிந்திக்கணும். யாராவது பிச்சை எடுக்க போறப்ப அம்மா எனக்கு பறவை கொடுமா விலங்கு கொடுமான்னு யாராவது கேட்பாங்களா? பெண்ணே எனக்கு அன்னம் தா சாப்பாடு தான் தானே கேட்கணும். அன்னம் ஒரு பறவையின் பெயர் தானே. அப்ப அன்னப்பறவை இல்லையா? அதைத்தான் வள்ளலார் அவ்வாறு அப்பாடி இருக்கார். அவளும் அன்னத்தை கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்ட சிவன் மீண்டும் இங்கிதமாக சிலேடையாக நீ ஒரு பறவையதாய் வாழ்வாய் என வாழ்த்துறார். அந்த பாடல்ல வருது. நீ ஒரு பறவையதாய் வாழ்வாய் வாழ்த்துறாரு. கிளிக்கு இன்னொரு பேர் வந்து சுகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப சுகவனேஸ்வரர் கோயில் இருக்குல்ல சேலத்துல அது. அப்புறம் சுகமுனி. இவங்கெல்லாம் பேர் சுகம்னு கிளின்னு அர்த்தம். சுகமாய் வாழ்வாய் என வாழ்த்தினார். எவ்வளவு கற்பனை வளம் பாருங்க. கிளியாக பஞ்சவர்ண கிளியாக நீ வாழ்வுன்னு வாழ்த்துறார். தமிழ் வளம் அவ்வளவும் அறிவுடையவர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப மேலும் இதன் ஞான விளக்கமாவது நம் உடலில் மறைந்திருக்கக்கூடிய இறைவன் கல்வர் என கூறியது இதனால்தான். ஜீவனாகிய பெண்ணிடம் நாம் சாப்பிடும் ஆகாரமாகிய அன்னத்தை பிச்சையாக பெறுகிறார். பின் சுகமாய் வாழ்வாய் என உடலை கொண்ட ஜீவர்களுக்கு உரைத்தது. இதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி எண்ணி அறியணும், சிந்தித்து தெளியணும். இறைவன் நம் உடலில் கண்ணில் மணியாக மணியின் ஒளியாக நிற்கிறார் என்று வெட்ட வெளிச்சமாக கூறுவது வள்ளல் பெருமான் தான். எல்லா பாடல்களிலுமே இப்படி கவிநயம் ஓமைநயம் வெளிப்பட ஞான விளக்கத்தை சொல்லிக்கிட்டே போறார். திருவருட்பாவுக்கு நிகர் திருவருட்பா தான். திருவருட்பிரகாச வள்ளலாருக்கு நிகர் திருவருட்பிரகாச வள்ளலார் தான். ஒப்பாறு மிக்காரும் இல்லாத அந்த மாபெரும் ஞானியை போற்றுவதே அவரது திருவருட்பாவை ஆய்ந்து உணர்தலே நாம் உருப்பெற உருப்பட உள்ள ஒரே ஒரு ஒப்பற்ற வழி. இந்த திருவருட்பா 3ஆம் திருமுறையில திருவடி புகழ்ச்சி பாடல்ல கண்ணாகிய இறைவனை திருவடியை எப்படியெல்லாம் எடுத்து ஏம்புகிறார் பாருங்க. அனைத்தும் பரிபாசி சொற்களாகவே வெளிப்படுது. சின்மயம் பூரணம் மௌனம் ஜோதிமயம் இப்படி சொல்லிக்கிட்டே போறார். இப்படி திருவனுடைய பெயர்கள் வந்து மெய்ப்பொருள் பெருமையாகவே சொல்லிக்கிட்டே போறார். விண்ணப்ப கலிவெண்பாவில தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலங்களையும் போற்றுகிறார். நெஞ்சறி உறுத்தல் பகுதியில நமக்கு உரைக்கின்ற உபதேசம் என்ன தெரியுமா? பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டுமது பற்றற்றால் அன்றி பழியாதே என்றும், சாதுக்கள் சங்கம் சார வேண்டும் என்றும், கொல்லா விரதமது கொல்லாரை காணில் ஒரு புல்லாக எண்ணி புறம் ஒழிக என்றும் உரைக்கிறார். அப்ப பற்றற்றான் ஆகிய கண்ணை பற்ற வேண்டும், பற்றில்லாமல் இருக்கக்கூடிய. இதை பத்தி நம்ம தீட்சையின் போது நிறைய விளக்கம் சொல்லிருக்கேன். நம்மளோட கண்மணியானது எதையும் பற்றி கொள்ளாமல் பற்றி கொண்டு இருக்குதுன்னு சொல்றேன். அதனால பற்றாம இருக்கிறதுனாலதான் அதனால சுழல முடியுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப பற்றற்றான் ஆகிய கண்ணை பற்ற வேண்டும். அதன் மூலம் மேல்நிலை அடைய வேண்டுமானால் உலக பற்றை நாம் விட வேண்டும் என்கிறார். அப்ப பற்றற்றான் அதுதான் கண்ணு, அதுதான் இறைவன். நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப சாதுக்கள் இறைவனுடைய அடியார்கள் சாதுவன குணமுடையோர் சத்தான விஷயமான இறைவனை பற்றிய விஷயத்தை பேசும் சங்கத்தோடு மட்டுமே சேர வேண்டும். இதுக்கு ஒரு சங்கத்தை அதுதான் ஏற்படுத்தினார், சத் சங்கம். சத் சங்கம் என்ன? சத்தான இந்த திருவடிகளை பத்தி நம்ம யாரு மெய்யடியார்கள் செய்யக்கூடிய அந்த பிரம்மஞானத்தை செய்யக்கூடிய அந்த திருவடி தவத்தை செய்யக்கூடியவர்கள் தான் சத்தான அடியார்கள், சத்தடியார்கள், மெய்யடியார்கள் அவங்க தான். அதுக்காக தான் சத் சங்கம்.
சத்தன்னா அந்த கண்மணிய பத்தி யார் வந்து பேசுறாங்க, யார் தபம் பண்றாங்கன்றத பத்தி பேசக்கூடிய ஒரு சங்கம். இப்படித்தான் அவர் காலத்துல ஆரம்பிச்சது. இன்றைக்கு வேற மாரி போயிடுச்சு அது. அப்ப அதுல கொல்லா விரதம் கொள்ளாதவர்களை, கொல்ல விரதம் கொள்ளாதவர்களை கண்டால் புல்லைப் போல யாரெல்லாம் கொன்னு கொன்னு சாப்பிடுறான் பார்த்தீங்களா? அசைவம். அவங்களெல்லாம் ஒரு புல் மாரி கருதி அவங்கட்ட போய் சேராதீங்க. அவன புல்லா கருதி ஒதுக்கி விட்டுருங்க. உயிர்க்கொலையும், பிழைப்புசிப்பும் உடையவர்களை கண்டாலே நாம் ஒதுங்கி சென்று விட வேண்டும். புழைப்புசிப்பு தெரியுதா? புழைன்னா மாமிசம் சாப்பிடுறவங்க, உயிர் கொலை பண்றவங்க. இவங்கள கண்டாவே நம்ம ஒதுங்கி போயிடணும். வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களுடைய மீதும் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்பதற்கு இந்த ஒரு பாடல் சான்றாக இருக்கு. ஜீவகாருண்யமே மோட்சம் என்ற திறவுகோல்னு சொல்ல வர்றவர் அவர்தான். இதுல 2096வது பாடல்ல, "கண்ணே கண்மணியே கண்ணொளியே, கண்ணுள் கலந்து நின்ற கதிரே அக்கதிரின் வித்தே" அப்படிங்கிறார். இது வந்து நம்ம நெஞ்சறிவுறுத்தல வர்ற விஷயம். இறைவனே கண்ணாக, கண்மணியாக, ஒளியாக கண்ணினுள் கலந்து நிற்கின்றான் அப்படிங்கிறார். இந்த பாடல்லாம் விளக்கமா சொல்றப்பலாம் அவங்க வேற மாரி என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளோ விஷயத்த சொல்லிருக்காங்க. நெறைய இருக்கு ஐயான்னு சொல்லிக்கிட்டே போறேன். புக்க வச்சுட்டு சொல்லிட்டே போறேன். "அண்டமெல்லாம் கண்ணாக கொளினும், காண்டற் கணுத்துணையும் கூடா வென்று அனந்த வேதம் விண்டல் அறி ஓலமிட்டு புலம்ப மோன வெளிக்குள் வெளியாய் நிறைந்து விளங்கும் ஒன்றே கண்ட வடிவாய் அகண்டமயமாய் எங்கும் கலந்து நின்ற பெருங்கருணை கடவுளே எம் சண்டவினை தொடக்கறச் சின்மயத்தை காட்டும் சர்க்குருவே சிவகுருவே சாந்தத் தேவே." 2113வது பாடல். அதாவது மோன வெளிக்குள்ள வெளியாக நிறைந்து விளங்கக்கூடிய ஒன்றை, இறைவனை அண்டமெல்லாம் கண்ணாக கொண்டாலும் அணுவளவு கூட காண முடியாது என வேதங்கள் அலறி புலம்புகின்றது. கண்டம், அதாவது கண்ட வடிவத்திலே உள்ள கண்ணிலே, கண்டம்னா அது கண்ணதான் கண்டம்னு சொல்றாங்க. கண்ட வடிவத்திலே உள்ள கண்ணிலே அகண்டமாய் உலகு எங்குமாய் விரிந்து பறந்து நிற்கின்ற தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியே இறைவன் என்றும், என் இரு வினைகளை அற்று நான் மேல்நிலை அடைய எனக்கு சின்மயம் எனப்படுகின்ற கண்ணை காட்டுகின்ற சற்குருவே, சிவகுருவே, சாந்தமாக விளங்கும் கடவுளே அப்படின்னு போற்றார். அடுத்தது முக்கியமான ஒரு பாடலு. "பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே." முடிச்சிட்டார். சுடராலை கிரியாவை இந்த இடத்துல முடிச்சிட்டார். "பொங்கு பல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடல்." கங்கு கரை காணாத கடல் இருக்கோமா? கங்கு கரையில இருந்துட்டு தான் இருக்கோம். இப்ப கடல்னா அதுக்கு கரை இருக்கும்ல, கங்கு இருக்கும்ல. கங்குன்னு அந்த ஓரம் இருக்கும்ல. ஆனா கங்கு கரை காணாத கடல் ஒன்று இருக்கு. எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே. அது எப்படி இருக்குன்னா, எங்க கண்ணாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் பாத்தியா, அதுதான் எனக்கு கதி. அதுதான் எனக்கு விமோச்சனம். எல்லா சமயங்களிலும் இருக்கின்ற கடல் போன்ற இறைவனே, எங்குமாய் கண்ணாக பார்க்கப்படுகின்ற இறைவனே, என் கதியே, ஒளியே அப்படின்னு சொல்றார். எல்லாரும் கண்ணிலே இறைவனை காணணும். அதனாலதான் எங்கும் கண்ணாக காண்கின்ற கதின்றார் இறைவனை. அப்ப இறைவனை நம்ம எப்படி பார்க்கணும்? கண்ணாக, கண்மணியாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் அவர் இருக்கின்ற சிற்றம்பலம். "கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலின் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி." கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலின் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்த எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர்க்கு ஒழித்து மறைக்கொழித்து யோக நீர் முனிவர்களுக்கு ஒழித்து அமரருக்கு ஒழித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே. திருவருட்பாவலர் 2118. அப்ப பற்பல கடுமையான விரதங்களை புரிந்தாலும் கூட மெய்ப்பொருள் ஒன்றை அறியாவிட்டால் இறைவனை காணவே முடியாதுங்கிறது அந்த பாட்டினுடைய உள்கருத்தை. அப்ப யாரிடம் இருக்கின்றான் இறைவன்? யாரிடம் வெளிப்படுவான் இறைவன்? மேலாம் சிற்பதத்தில், சின்ன பதத்தில், திருவடியில், சிற்றம்பலத்தில் சின்மயமாய் கண்ணில் நிறைந்து ஞானமே உருவான திருவாளர்களிடம் உட்கலந்து இருக்கின்றான். அப்ப யாருக்கெல்லாம் இறைவன் தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்கிறான்? திருவாளர்களாகிய மெய்யடியார்கள்.
திருவடிகளை செய்யக்கூடிய, பிரம்மஞானத்தை செய்யக்கூடிய அந்த திருவாளர்கள் மட்டுமே இறைவன் கண்மணியில் உள்கலந்து இருக்கின்றான். அவர்களால் தான் அவனை காண முடியும். வேற என்னங்க உங்களுக்கு ஆதாரம் வேணும்? அடுத்தது 2742வது பாடல்ல, "மாற்றரிய பசும் பொன்னே, மணியே, என் கண்ணே, கண்மணியே, யார்க்கும் தோற்றரிய சுயஞ்சுடரே, ஆனந்த செழுந்தேனே ஜோதியே." இறைவனே ஜோதியாக, சுயஞ்சோதியாக அவன் நம் கண்மணியில் மணியாக இருக்கிறான். என்ன ஒரு வார்த்தை! இதுக்கு மேல என்ன ஆதாரம் நம்மளுக்கு வேண்டும்? இறைவன் எங்க இருக்கான்? இப்ப தெரியுதா? "எண்ணிரு கண்கால் எண்ணிரு கண்கால் உமதை பெருந்தவம் என் புவனத்தில் யார்தான் செய்வர்?" நல்லா யோசிங்க. "எண்ணிரு கண்கால் உமது பெருந்தவம் என் புவனத்தில் எப்புவனத்தில் யார்தான் செய்வர்?" புவனம்னா உலகம். எந்த உலகத்தில இது யார் எத்தனை பேர் இருந்தாலும் கூட, இரு கண்களால் செய்கின்ற பெருந்தவத்தை யார் செய்ய முடியும்? யாம் செய்கின்றோம். இரு கண்களாலும் செய்த பெருந்தவத்தை வியந்து வியந்து போற்றுகின்றோம் அப்படிங்கிறார் இந்த பாட்டுல. அப்ப தவம் எங்க பண்ணணும்? இரு கண்ணுல பண்ணணும். இரு திருவடிகள்ல பண்ணணும். வேற என்ன சான்று, என்ன ஆதாரம், என்ன சாட்சி வேணும் நம்மளுக்கு? மெய்விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்கிறார் மேலோர். மெய்விளக்கே விளக்கு அல்லால் வேறு விளக்கே இல்ல. மெய்விளக்காகிய கண்மணி மட்டும்தான் விளக்கு. அதுலதான் தெரியும் உயிர் ஒளி. அதுதான் விளக்கு. மெய் விளக்குன்னா உன்னுடைய கண்மணிக்குள் இருக்கிற ஒளி தான் மெய் விளக்கு. அதுதான் விளக்கு. மற்றதெல்லாம் விளக்கு கிடையாது. யார் சொல்றாங்க? மேலோர் சொல்றாங்க. 3028வது திருவருட்பா. நம் மெய் எனப்படுகின்ற உடம்புல விளக்காக இருக்கக்கூடியது கண் தானே. இதெல்லாம் வேறு விளக்கு கிடையாது. இது இல்லாம வேற எதுவுமே விளக்கு கிடையாது. என்றைக்கும் அணையா விளக்கு எது? நம்ம தேகத்தில் இருக்கிற திருவடியாகிய கண்ணு தான். இதை யார் சொல்றாங்க? பிரம்மஞானிகள் சொல்றாங்க. ஆதி தமிழ் சித்தர்கள் சொல்றாங்க. வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. திருமூலரையர் சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்ணே சரீரத்தின் விளக்கு. ஜீசஸ் சொல்றாரு பைபிள்ல. கண்ணே சரீரத்தின் விளக்குன்றார். என்ன ஆதாரம்? அவரும் இதை தான் பண்ணியிருக்காங்க. வேற என்ன ஆதாரங்கள் வேண்டும்? திருவொட்பால 3051ல, "இறைவ நினது அருளாலே என்னை கண்டுகொண்டேன். எனக்குள் உனைக் கண்டேன். பின் இருவரும் ஒன்றாக உறைவது கண்டு அதிசயித்தேன்." இறைவா, உன்னோட அருளால எனக்குள்ள உன்னை நான் பார்த்துட்டேன். எனக்குள்ள நீ இருப்பதையும் நான் கண்டுட்டேன். போய் நம்ம 2 பேரும் ஒன்றாக நம்ம மாறிட்டோம். நீ எனக்குள்ள உறைந்து, எனக்குள்ள நீ குடியிருப்பதை கண்டு அதிசயித்து போனேன். நம்ம நம்ம தீட்சை என்பது சொல்றோம் இல்லையா? தாமரை மொக்கு மாரி நம்ம உயிர் இருக்கு. அந்த உயிருக்குள்ள இறைவனுடைய உயிர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இததான் இறைவ நினது அருளாலே எனைக் கண்டுகொண்ட. முதல்ல என் உயிரை நான் பார்க்கிறேன். எனக்குள் உனைக் கண்டேன். எனக்குள் உயிராக ஒளியாக இருக்கிற உன்னை நான் கண்டேன். பின் இருவரும் ஒன்றாக பின்ன நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம். என் உயிரும், உன் உயிரும் 2ம் மிங்கிள் ஆயிடுச்சு. சேர்ந்துருச்சு, இணைஞ்சிருச்சு. அது சேர்ந்து உறைவதுன்னா அங்க குடியிருக்குதுன்னு அர்த்தம். குடியிருப்பது கண்டு அதிசயித்து போனேன். இது எப்ப நடக்கும்? இது நடக்குன்ற டெக்னிக் என்ன? சொல்லல. அதுதான் சுடராழியில நீங்க பண்ணுகின்ற பொழுது உங்கள் உயிரும், இறைவன் உயிரும் சேரும். கலக்கும். அதுதான் திருக்கல்யாணம். இதத்தான் ஓதி, 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 ஓதி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப சுடராழி தவத்துக்கு இவ்வளவு பெரிய ஆதாரம் சொல்லியிருக்காரு. இதத்தான் ஐயா அவர் பண்ணியிருக்காங்க. அருட்பிரகாச வள்ளலார் இந்த தவத்தை தான் பண்ணியிருக்காரு. ஓதுமறை முதற்கலைகள் ஓதாமல் உணர, உணர்வு உணர்விலிருந்து உணர்த்தி அருள் உண்மை நிலை காட்டி, தீது சரி சமய நெறி செல்லுதலை தவிர்த்து திரு அருண்மை பொதுநெறியில் செலுத்தி. திருவருட்பா 3053. மறைகள் எல்லாம் எது வேணாலும் சொல்லட்டும். ஓதாமல் உணர்ந்த உணவில் இருந்து உணர்த்தது அருள்நிலை உண்மைநிலை சொல்லுது. தீது சரி சமய நெறி செல்லுதலை தவிர்த்து எந்த நெறிகளுக்கும் போல எந்த சமயங்களுக்கு நாம் போகல. இதையெல்லாம் போகிறத தவிர்த்துட்டு திரு அருண்மை பொதுநெறியில் செலுத்தி. இறைவன் அருளாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் ஆகிய பொதுநெறியில் என்னை செலுத்தின. 3053வது திருவருட்பா. இந்தோங்கு சடைமணியின் அடிமுடியும் காட்டி, இது காட்டி அது காட்டிய நிலையும் காட்டி, சந்தோட சித்தர் தன் தனி சூதும் காட்டி, சாகாத நிலை காட்டி, சகச நிலை காட்டி, வந்தோடு நிகர் மனம் போய் கரைந்த இடம் காட்டி மகிழ்வித்தாய். அப்ப இந்தோங்கு சடைனா தலை. தலையில இருக்கிற மணியாகிய கண்மணிய அதுல அடிமுடின்னு சொல்றாங்க. அடிமுடி எது?
அந்த மெய்ப்பொருளுக்கு மேல் பாகம், உச்சி பாகம் வந்து முடி, அதனுடைய அடிபாகம், கீழ்பாகம் வந்து அடி. இதுதான் அடிமுடி பார்ப்பது. இது அடிமுடியும் காட்டி, இது காட்டி, அது காட்டி என் நிலையெல்லாம் சொல்லி, சந்தோட சித்தர்கள் தனி தந்து, சந்தோட சித்தர்கள், சித்தர்களுடைய எனக்கு தந்து, அவர்களுடைய சூது ஆகிய ரகசியத்தையும் காட்டி, அதன் மூலமாக எனக்கு சாகாத நிலையை காட்டி, அதற்கு பின்னாடி சகச நிலையாக அந்த சாகாத நிலையிலேயே எப்போதும் சகசமாக இருக்கக்கூடிய அந்த மரணமனாத பெருவாழ்வு நிலையிலையும் காட்டி, வந்தோடு நிகர் மனம் போய் கரைந்து இடம் காட்டி மகிழ்வித்தாய். அப்படி மனம் இல்லாம கரைஞ்சு போற அந்த இடத்தையும் காட்டி என் மகிழ்வித்தாயே. திருவுட்பா 3038. 3074ல மரணமற்று வாழ்க என திருவார்த்தை அளித்தாய். இதெல்லாம் நான் அடைஞ்சு தவம் செய்யற இறைவன் அந்த எப்படி தவம் பண்ணணும், எங்க தவம் பண்ணணும், எது திருவடி, எது மெய்ப்பொருள், எங்க இறைவன் இருக்காரு, எங்க ஒளி இருக்கு, எங்க அருள் இருக்கு, எங்க உன்னுடைய உயிர் இருக்குது, இதெல்லாம் காட்டி கொடுத்து இப்படிதான் தவம் செய்யணும்னு சொல்லி கொடுத்து, அதை விடாம கண்ணாடியில உட்காந்து 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 பண்றார். பண்ணி பண்ணி ஃபர்ஸ்ட் முருகப்பெருமானை பார்க்க, முருகப்பெருமாங்கிறது 3வது திருவடி. முருகப்பெருமான் ஆட்கொண்டு சொன்னதெல்லாம் வேற, அதெல்லாம் இது ஏமாத்துற வேலை. 3வது திருவடி முதல்ல அவர் பார்க்கிறார். பார்த்த பின்னாடி அங்கிருந்து ஒண்ணா வருது மகார திருவடி. அந்த மகார திருவடி வந்த பின்னாடி அதிலே ஃபோக்கஸ் பண்ணி சுடராளி பண்ணி 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 அற்புதஞ்சு தாண்டவர் சொன்ன அந்த மரணமற்ற நிலையை போய் அடைகிறார். அதை அடைஞ்ச பின்னாடியே வாழ்த்துறாரு, மரணமற்று வாழ்க என திருவார்த்தை அளித்தாய். 3074. அப்ப காணுகின்ற கண்களுக்கு காட்டுகின்ற ஒளியாய், காட்டுகின்ற ஒளி தனக்கு காட்டுவிக்கும் ஒளியாய், பூணுகின்ற திருவடிகள். இதுதான். அப்ப பார்க்கிற கண்ணுக்கு ஒளியாக காட்டுற, அப்ப காட்டுகின்ற ஒளிக்கும் ஒளியா ஒண்ணு காட்டுற. இதெல்லாம் எங்க? 2மே என்னோட திருவடிகள்ல தான் இருக்கு. 3125வது திருவருட்பா. யாராவது இது மறுக்க முடியுமா? அவரு பாடினது தானே. எம்மதத்தில் எவரவர்க்கும் ஏந்த அனுபவமாய் எல்லாமாய் அல்லவுமாய் இருந்தபடி இருந்தே அம்மத பொன்னம்பலத்தில் ஆனந்த நடம் செய் அரும்பெரும் சேவடி இணைகளில் அசைந்து மிக வருந்த இம்மதத்தில் எம்பொருட்டாய் இரவில் நடந்து அருளி எழிற்கதமும் திறப்பித்து அங்கு என அழைத்து என் கரத்தே சம்ம பதத்தால் ஒன்றளித்த தயவனை என் புகழ்வேன் தம்மை அறிந்தவர் அறிவின் மண்ணும் ஒளிமணியே. 3147. அப்ப எந்த மதத்திலையும் யாராருக்கும் என்னென்ன அனுபவங்கள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அப்படியே இருக்குது, இல்லை, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம என்னுடைய பொன்னம்பலத்துல ஆனந்த நடனம் செய்துகின்றிருக்கின்ற உன்னுடைய பெரும் சேவடி இணைகள் என்ன திருவடி மட்டும் தான் இணையாக இருக்கும். சேவடினா சிகப்பாக இருக்கக்கூடிய 2 இணைகள் தவம் செய்து நம்மளோட திருவடிகள் சிகப்பாக மாறுதல்ல, அந்த சிவந்த திருவடிகள் அசைஞ்சு என் பொருட்டாக இரவில் நடந்த அருளி ராப்பகலற்ற இடத்துல தவம் பண்ணு சொல்றோம்ல, அந்த இடத்த அவர் சொல்றார். தவம் பண்ணி எழிற்கதவம் திறப்பித்து உள்ள சுழுமணி நாடி என்ற அந்த வாசலை திறப்பித்து அங்கு என்னை அழைத்து என் கரத்தே சம்ம பதத்தால் ஒன்றளித்த தயவனை. சம்ம பதம்னா என்ன? அதுதான் சுடராளி தவம், சமபதம். அந்த இதுக்கு மேல கொஞ்சம் பேச முடியாது, சீக்கிரம் அது. அந்த சுடராளி தவத்தால ஒன்றளித்த தயவனே என் புகழ்வேன். இப்படி எனக்கு கொடுத்தியே அந்த தயவு, அந்த கருணை என்னால் என்ன சொல்ல முடியும், எப்படி பாராட்ட முடியும்? தம்மை அறிந்தவர் யாரெல்லாம் இப்படி தன்னை அறிகின்றார்களோ அந்த அறிவின் மண்ணும் ஒளிமணியே, அந்த அறிவில் தான் மின்னுகின்ற ஒளியாக இருக்கக்கூடிய மணியே, கண்மணியேன்னு சொல்றார். 3147வது திருவருட்பா. அடுத்தது, உலகியலோடு அருளியலும் ஒருங்கு அறிய சிறியேன் உணர்வில் இருந்து உணர்த்தி எனது உயிர்க்குயிராய் விளங்கி திலகமென திகழ்ந்து எனது சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள் வருந்த நடை செய்து அருளி அடியேன் இலகுமனை கதவு இரவில் திறப்பித்து அங்கு என்னை இனிதழைத்து ஒன்றளித்து மகிழ்ந்து இன்னும் நெடுங்காலம் புலவர் தொழ வாழ்க என்றாய் பொதுவில் நடம் புரியும் பொருளே நின் அருளே மெய்ப்பொருள் என தேர்ந்தனனே. திருவருட்பா 3159. இதுலயும் அதுதான். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு உயிருக்கு உயிராய் இருந்து என் திருவடிக்குள்ள இருந்து அந்த கதவை திறந்து நெடுங்காலம் நீ இப்படி இருந்த தவத்தை செஞ்சு பொதுவில் நடம் புரியும் அப்படின்னா கண்மணி தான் பொதுவில் நடம் புரியும் இடம்.
பொதுவில் நடம் புரியும் பொருளன்னா மெய்ப்பொருளே. அதுக்குள் இருக்கணும் நின் அருளே. அந்த அருள் ஒளி. அதுதான் மெய்ப்பொருள் என தேர்ந்தன. அதுதான் மெய்ப்பொருள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற என்னய்யா ஆதாரம் நம்மளுக்கு? திருவருட்பாவுல 3159 இவ்வாறு வள்ளல் பெருமான் தம்முடைய ஆத்மானுபூதியில அடைந்த இறைவனால் அருள் பெற்ற அருளலை பற்றி 6வது திருமுறையில பாடிக்கிட்டே போவார். பரவசம் கொண்டுட்டே இருப்பார். அவர் பெற்ற பேறுகள்ல இருந்து எவ்வளவு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்காரு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. எப்படி? "பட்டவான் சுடரே, வளரொளி விளக்கே, வயங்கு சீர் சோதியே, கண்ணிலே எனது கருத்திலே கலந்த கருத்தனே, கண்ணார் அமுத கடலே, என் கண்ணே கண்ணின் கருமணியே, தன்னார் மதியே, கதிர் பரப்பி தழைத்த சுடரே, தனி கடலே, எண்டார் அறிய பெரிய அண்டம் எல்லாம் நிறைந்த அருட்சோதை." 3583வது பாட்டு. பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அருள்சோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். நீதி நடம்செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பெற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. 3630 திருவருட்பா. அப்ப இவர் இறைவன் தனக்கு அருளிய பெரும் பேறுகளை எல்லாம் சொல்ல முடியாத அளவு மிகுந்து இருக்குதுன்னு சொல்றார். இந்த பெரும் பேரின்ப பெருநிலை அடைய அருள்வாயாக அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறார், முறையிடுறார். உலக மக்கள் அனைவர் மீதும் அவருக்கு அத்தனை அன்பு, அத்தனை தயவு. அதனால்தான் அவருக்கு பேரு அருள்வளன் பேரு. திருக்கதவம் திறவாயோ, சிறைகளெல்லாம் தவிர்த்தே, திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ, உருக்கி அமுது ஊற்றெடுத்தே உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற. இத வேற எந்த டெக்னிக்கலா நம்மளால பண்ண முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 3760வது பாடல். திருக்கதவம் திறவாயோ. இங்க வீட்டு கதவையா? அப்புறம் திரைகளெல்லாம் தவிர்த்து எவ்வளவு திரைகள் இருக்கோ அவ்வளவு திரைகளையும் தவிர்த்துட்டு அந்த திருக்கதவை திறங்க. திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயம். திருவருளாகிய பெருஞ்சோதி, ஜோதியினுடைய உருவம். அந்த ஜோதியினுடைய உருவத்தை எனக்கு காட்டாயோ, காட்ட மாட்டியா? உருக்கி அமுது ஊற்றெடுத்து உடம்பு உயிரோடு. அப்ப அமுது உருகணும், அப்புறம் அதை ஊற்றெடுக்கணும், உடம்பு உயிரோட கலக்கணும், உளமும் சேர்ந்துடணும், அது ஒளிமயமாக மாறணும். இப்படி என்ன ஆக்கிதே அப்படிங்கிறார். ஐயா, இது எந்த டெக்னிக்ல பண்ண முடியும்? நம்ம சுடராலை தவிர வேற எந்த டெக்னிக்ல சாத்தியமா? அனுபவத்தை கொண்டு வர முடியுமா? யாராவது நம்ம டெக்னிக்கை தவிர வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சுடராளி பிரம்மஞான தவத்தால மட்டும்தான் இந்த நிலை சாத்தியம். ஆனா எதனால அந்த நிலை அடையணுங்கிறத அவர் சொல்லல. ஆக என்ன நடக்குன்றதை மட்டும் பேசுறார். திருக்கதவம் திறவாயோ. ஃபர்ஸ்ட் திருவடி தீட்சையில குரு சர்க்குரு தீட்சையை கொடுத்து உங்களுடைய சுழுமணி கதவை திறப்பார். அதான் திருக்கதவம் திறவாயோ. திரைகள் எல்லாம் தவிர்த்து. எப்ப திரை எது? ஆணவம் மாய கண்மம். அந்த திரையெல்லாம் தவிர்த்த பின்னாடிதான் சுழுமணி கதவு நல்லா திறக்கும். அது குரு பண்ணிடுறாங்க. திருவருளாகி அதற்கு பின்னாடிதான் திருவருளாகி இறைவனுடைய அருள் கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னா பெரும் ஜோதி, பெரும் ஜோதியாக, பெரிய ஒளியாக, அதான் திருவுரு காட்டாய. திருன்னா இறைவன். அந்த பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய, பெரும் ஒளியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய உருவத்தை காட்ட மாட்டியா? காணணுமே. அப்ப காணணும்னா என்ன நான் பண்ணணும்? உருக்கி அமுது ஊற்றெடுத்து. அப்ப அமுதத்தை நான் உருக்கணும். அந்த அமுதம் உருகின பின்னாடி அதை ஊற்றெடுத்து ஓடி வரணும். அத பிரம்மரந்தத்துக்கு கீழே அந்த மணி நாக்கு இருக்கு இல்லையா? அந்த அண்ணாக்கள் இருக்க அந்த சிறு நாக்குல நான் சுவைக்கணும். அப்ப என் உடம்பும் உயிரும் சேரும். உடம்பு உயிர் சேர்ந்த பின்னாடி மனமும் சேர்ந்துரும். அப்பதான் ஒளிமயமாக நான் மாற முடியும். அப்படி என்ன ஒளிமயமாக மாத்திரே இறைவா அப்படிங்கிறாரு 3760வது பாடல்ல. அப்ப நமது கண்மணி ஊசிமுனி துவாரத்தை அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 7 திரைகளை நீக்கி கதவை திறக்க அருள்புரி பெருஞ்சோதி திருவுருவை காட்டு, என் உடம்பும் உயிரும் உள்ளத்தையும் ஒளிமயமாக்கு அப்படிங்கிறது அந்த பாடலுடைய பொருள். அருட்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். இந்த பாட்டு நிறைய பத்தி தெரிஞ்சிருக்கும். நல்லா கவனிங்க. அருட்பெருஞ்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், என் இதய கமலத்தே இருந்தருளும் தெய்வம். என் இதய கமலத்தை, இதயம்னு எங்க? நீங்க நெஞ்சுக்கிட்ட போடக்கூடாது. இதயம் அப்படின்னா இருதயம். கமலம்னா மலரே, தாமரை மாதிரி மலர்றது நம்ம திருவடிகள் தான். அங்கு இருந்து அருளுகின்ற தெய்வம். என் 2 கண்முனைக்குள் இலங்குகின்ற தெய்வம். உலகத்துக்கே நிரூபிக்கிறார் பாருங்க.
உலகத்துல இறைவன் எங்க இருக்காரு? எல்லாரும் இன்னும் விஞ்ஞானிகள் வந்து எவ்வளோ பேர் எங்கெங்க தேடுறாங்க. அவர் எங்கேயும் தேடல. என் 2 கண்முனைக்குள் இலங்குகின்ற தெய்வம். என் 2 கண்மணிக்குள்ள தானே இறைவன் இருக்கார். தூண்டாத மணி விளக்காய் துலங்குகின்ற தெய்வம். அந்த மணிய அந்த விளக்க தூண்டவே தேவையில்ல. தானா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்குதான் துலங்குகின்ற அங்கதான் வெளிப்படும் என்னுடைய தெய்வம் அங்கதான் வெளிப்படும். சாகாத வரமெனக்கு தந்த தனி தெய்வம். சாகாத வரம் எனக்கே தந்த தனி தெய்வம். அப்ப இறைவன் சாகாத நிலை எப்படி அடைஞ்சாரு? இந்த நிலையில தான் அடைஞ்சார். இந்த இடத்துல இந்த பேச்சுரையில நான் பதிவு பண்றேன். திருவருட்பிரகாச வள்ளலார் எப்படி இந்த நிலை அடைஞ்சிருக்காரு? என் இதய கமலத்தே இருந்த அந்த தெய்வத்த, என் 2 கண்மணிக்குள்ள இருத்த அந்த தெய்வத்த, தூண்டாத மணிவிளக்காக துலங்குகின்ற அந்த தெய்வத்த அடைஞ்சு நான் தவம் செஞ்சதுனால, சாகாத வரம் எனக்கு தந்த தனி தெய்வம் அது. அவ்வளவுதான். அதான் அருட்பெருஞ்சோதி. அப்ப நீங்க சாகாத நிலையை பெற வேண்டும்னா ஒரே வழி என்ன வழி? உங்க கண்மணி பிடிச்சா மட்டும்தான் சத்தியம் சாத்தியம். இல்லைன்னா செத்துத்தான் போகும். கண்மணியை விட்டீங்கன்னா செத்து போயிடும். இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? இதை செஞ்சுதான் அவர் அடைஞ்சிருக்கார். இதை செய்யாம இதை பிடிக்காம அவர் அடையல செய்யல. அத்தனை சன்மார்க்கிகளுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரு பணிவான வேண்டுகோள் தான். இதை பிடிச்சா நீங்க அந்த நிலையை அடையலாம். சோத்த தெரியுங்கன்னா செத்து போவீங்க. அவ்வளவுதான். இது இவரு மட்டுமா சொல்லியிருக்காரு? 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி. காலத்தால் கழிச்சோம்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி திருமந்திரத்துல சொல்றாரு பாருங்க. திருமந்திரம். பச்சம திக்கிலே வைத்த ஆசாரியன் நிச்சலும் என்னை நினை என்ற அந்த பொருள் அப்பொருள் உச்சிக்கும் கீழது உண்ணாக்குக்கு மேலது பச்ச பதம் இது வாய் தரவாதே. அப்ப பச்சமந்துக்குன்னா நம்ம இலக்கியங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கு திசைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தன்னுடைய மாணவனை மேற்கு நோக்கி தன்னுடைய மாணவனை அமர செய்து குருவானம் தீட்சை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா பச்சம திக்கிலே வைத்த ஆசாரியன் மேற்கு பக்கம் இதுன்னா அமுத கிணறு அமுத ஊற்று சந்திரன் இருக்கக்கூடியது அமுத கலசம் இருக்கக்கூடியது மேற்கு திக்கு நம்மளோட சிரசல. அங்க அதான் இறைவன் வந்து அந்த ஆச்சாரியன் வந்து நம்மளை உட்கார வச்சு அந்த இடத்துல உட்காந்து தவத்தை பண்ணி அந்த அமுதத்தை உருக வைடான்னு சொல்லி தராரு. அதான் பச்சை திக்கிலே வைத்த ஆச்சாரியன். நிச்சலம்னா நித்தமும் ஏனை நினை என்ற அந்த அப்பொருள். என்னையே நினைச்சுக்கிட்டு என்ன அமுதத்தையே நினைச்சுக்கிட்டே இரு. அதுதான் பொருள். அதான் மெய்ப்பொருள். அது எங்க இருக்குது? உச்சிக்கும் கீழது. தலை உச்சிக்கும் கீழே அண்ணாக்குக்கு மேல. வச்ச பதம் இதுதான். வாயை திறக்காத, அமைதியார், யாருக்கும் சொல்லி தராத, நீ மட்டும் கிடைச்சிரு, நீ மட்டும் சாக வர மாதிரி எவ்வளவுக்கும் சொல்லாத. மறைச்சிட்டாங்க. ஆனா நம்ம சொல்லிட்டோம். அப்ப நம் உயிருக்குள் உயிராக இருக்கக்கூடிய சிவபெருமான் நமது தேகத்தினுடைய வடக்கு பாகமான இடது திருவடியை எப்போதும் பார்வை செலுத்திக்கிட்டே இருப்பார். அப்ப பிரம்மஞான தீட்சையை வழங்கக்கூடிய சர்க்குருவான ஆச்சாரியன் மாணவனை சந்திரக்கலைகள் ஜீவித்திருக்கக்கூடிய அமுதமலை பொழியக்கூடிய மேற்கு திசை பக்கமா அமர வச்சு தீட்சை வழங்குவார். நான் அப்படிதான் வழங்கிட்டு இருக்கேன். அப்ப மேற்கு திக்கு தான் பச்சிமம். அந்த அமுதமலை பொழியக்கூடிய மேற்கு திசையில மாணவன் அமர்ந்து கொண்டு நித்தமும் இறைவனான தன்னை எண்ணமற்று உற்று உற்று பார்த்து நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எதை உற்று பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் அங்கதான் நமது சிரசின் உச்சிக்கு நடுவுள்ளேயும் அண்ணாக்குக்கு மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை காண முடியும். அப்பொருள்தான் மெய்ப்பொருள், பரம்பொருள், சிவப்பொருள், ஞான பொருள், அமுத பொருள். இதைத்தான் சர்க்குருவால் தொட்டு உணரப்பட்டு அப்பொருளை நம் தென் திருவடியாகிய சூரிய திருவடியில் துளங்கி கொண்டிருக்கக்கூடிய அகார மெய்ப்பொருளில் நின்று கொண்டு கவனித்துக் கொண்டே இருக்கணும். அப்பதான் நாம் உயிரோடு இறைவனை விட்டு நீங்காத சக்கரதாதீத தவநிலையே கிட்டோம். அதன் பின் தான் இரவான் நிலையும் உண்டாகும். இதுதான் நம் உயிரை மலர வைக்கக்கூடிய சரியான தவ பதமாகும். பதம் பார்த்து அடின்னு சொல்றாங்கல்ல முன்னோர்கள். இந்த பதத்தில் சரியாக உற்று பார்த்து அடிக்க ஆரம்பிச்சு விட்டோம் என்றால் இரவாத நிலை சித்தித்தே தீரும். இந்த பதத்தை பற்றி வாய் சமர்த்து பேசக்கூடாது. இந்த தவத்தில் வாய்க்கு வேலையில்லை என்பதால் வாய் பேசாமல் மௌன புள்ளியில் கண்மணிக்குள் மூழ்கி போய்விட வேண்டும். இதை விட உயிர் இருக்கும் இதுதான் என்பதற்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டி இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து ஞானங்களுமே நம் தமிழ் மொழியில மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. தமிழை சரியாக புரிஞ்சு கொண்டு
நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே பிரம்மஞானம் சித்தித்தே தேரும். சரி. இப்ப திருவருட்பாக்குள்ள வரலாம். "நீயே என் பிள்ளை, இங்கு நின் பாட்டில் குற்றம் ஒன்றும் ஆயேன்" என்று அந்தோ அணிந்து கொண்டான் திருவருட்பாவுல. "ஏதாகமோ என நான் எண்ணி இசைத்ததெல்லாம் வேதாகமம் என்றே மேலணிந்தான். ஆக்கி அளித்தல் முதலாம் தொழில் ஓர் ஐந்தினையும் தேக்கி அமுதொரு நீ செய்" என்றான். அப்ப இறைவன் தான் பாடிய பாடல்களை ஏற்று அருள் புரிந்து, "நீயே என் பிள்ளை, உனது பாட்டே வேதாகமம், ஐந்தொழிலையும் நீ செய்" அப்படின்னு அருளியிருக்கார். ஐந்தொழிலையும் நீ செய்வதற்கு உனக்கு நான் வரம் கொடுக்கிறேன். நீ ஐந்தொழிலும் பண்ணு அப்படின்னு அருட்பெருஞ்சுத ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு வரமாகவே கொடுத்திருக்கார். எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலை பாருங்களேன். ஞானிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறது வள்ளல் பெருமான் அல்லவா? உலகம் முழுவதும் மேன்மை அடைய இந்த விஷயத்தை நம்ம விட்டுறலாமா? 4086வது திருவருட்பா, "ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகில் நடத்தல் வேண்டும். எவ்வுலகமும் ஓர் ஒழுக்கமுறை வேண்டும். சாதி சமய விகற்பங்கள் எல்லாம் தவிர்த்தே எவ்வுலகமும் சன்மார்க்க பொதுவடைதல் வேண்டும்." அப்ப நீ மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நல்லவன், கெட்டவன், உயர்ந்தான், தாழ்ந்தவன் இந்த நிலையெல்லாம் உலகத்துக்கு தான். ஆனா இங்க கிடையாது. சன்மார்க்கத்துல அது கிடையாது. எல்லா உலகமும் ஓர் ஒழுக்கமா இருக்கணும். சாதி சமயத்தெல்லாம் விட்டுட்டு விகல்பம்லாம் உங்களுக்கு வேண்டாம். சன்மார்க்க பொதுவடைஞ்சிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இது எல்லாமே கிடைச்சிரும். "கண் களிக்க புகை சிறிதும் காட்டாதே." இறைவன் எப்படி நம்மள்ட்ட இருக்கார் தெரியுமா? "கண் களிக்க புகை சிறிதும் காட்டாதே. புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே." திருவருட்பா 4108வது பாடல். இது நல்லா சிந்திச்சு பாருங்களேன். கண் களிக்கன்னா ஆனந்தப்படுறது. கண்ணு சந்தோஷம் அடையணும்னா, புகை சிறிதும் காட்டாதே. புகை சிறிதும் காட்டாதே. திருவடி தபம் பண்றவங்களுக்கு புகையெல்லாம் வருது இல்லையா? அபான வாய்வு. ஆனா அந்த நிலை அதுவும் மாறும். அததான் புகை சிறிதும் காட்டாதே. புகை அங்க வரக்கூடாது. புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு. புருவ கலைநடு திருவடியினுடைய நடுவுல இருக்கக்கூடிய கற்பூர விளக்கு. எப்பயும் தீபமாக எரிஞ்சுகின்ற அந்த கண்மணியேன்னு அர்த்தம். "என் மகனே, இப்பிறப்பில் தானே அடைவதெல்லாம் அடைந்தனை நீ அஞ்சலை" என்று அருளி. இறைவா, தனக்கு இந்த பிறவியிலேயே அடைய வேண்டிய அனைத்து உயர் நிலைகளையும் கொடுத்து அருளி விட்டாயே! என்ன ஒரு எனக்கு பெருமிதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னை பெற நான் என்ன தவம் செஞ்சேங்கிறார். இப்படி இவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தால் போல உள்ளதுதான் திருவருட்பா. 6வது திருமுறையில 63வது பதிகம் ஞானோபதேசம்னு வரும். அதுல 10 பாட்டு. ஒவ்வொரு ஆத்ம சாதகனும் ஆராய்ந்து அறிய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று. அதுல "கண்ணே கண்மணியேன்னு" ஆரம்பிச்சு, "எனக்கு உண்மை உரைத்திரளேன்னு" முடிக்கிறார். அப்ப "கண்டேன் அற்பெருஞ்சோதியை கண்களில் கண்டு களிகொண்டேன் சிவானந்த கூத்தாடி கொண்டு இக்குவலயத்தே தொண்டே திரு அம்பலம் தனக்கு ஆக்கி சுக அமுதம் உண்டேன் உயிர் தழைத்து ஓங்குகின்றேன் உள் ஓப்புறவே." 4687வது பாடல். அப்ப "கண்டேன் அற்பெருஞ்சோதியை." அப்ப அற்பெருஞ்சோதியை அவர் பாத்துறாரு. எங்க பாக்குறாரு? கண்களில். "கண்டேன் அற்பெருஞ்சோதியை கண்களில் கண்டு களிகொண்டேன்." கண்கள்ல அற்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்காரான்னு போய் பார்த்தேன். அங்க சுடராழி தவத்த பண்ணி அங்க போய் நான் பார்த்துட்டேன். களிகொண்டேன், மகிழ்ச்சியுற்றேன், மகிழ்வுற்றேன், ஆனந்த கூத்தாடினேன். சிவ ஆனந்தம். அப்ப உள்ள இருக்கிற உயிருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவன் தன் அருள் ஒளியாக இருக்கக்கூடிய அந்த அருளொளி வெளிப்படுகின்ற பொழுது, அந்த அருட்கலைகள் வெளிப்படும் பொழுது ஒரு ஆனந்தம் உண்டாகும், பரவசம் உண்டாகும், மெய் பரவசம். அந்த உண்டாக உண்டாக கூத்தாடுற மாரி நான் ஆட ஆரம்பிச்சேன். குவளையத்தேன்னு இந்த உலகத்துல. தொண்டே திரு அம்பலம் தனக்கு. அதுதான் எனக்கு அம்பலம். அதுக்கு தான் நான் தொண்டு செய்யணும். தனக்கு ஆக்கி அந்த திரு அம்பலத்தை எனக்காக நீ கொடுத்துட்ட. சுக அமுதம் உண்டேன். அமுதத்த நான் சாப்பிட சுகமான, அமுதமான, இனிப்பான அந்த அமுதத்த நான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். உயிர் தழைக்க ஆரம்பிச்சது. உயிர் தழைத்துனா உயிராற்றல் பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஓங்குகின்றேன். உயிர் விண் வரைக்கும் ஓங்கிக்கிட்டே இருக்கேன். உள் ஓப்புறவே. உள்ளுக்குள்ளேயே நான் அத நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன்றார். இப்ப சுடராழித்தது என்னென்ன கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? திருவருட்பாவுல 4687வது பாடலு. அடுத்தது 4745வது பாடல்ல, "கற்றேன் சிற்றம்பலக் கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன். எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவம் பெற்றேன். உயர்நிலை பெற்றேன். உலகில் பிறவா நிலையைப் பற்றேன். பிறநிலையைப் பற்றேன். சிவானந்த பற்றே என் பற்று எனப் பற்றினேனே."
கற்றேன் சிற்றம்பல கல்வியை. சிற்றம்பல கல்வி என்ன? அந்த இறைவன் ஒளியாக இருக்கின்ற அந்த கல்வி சுடராழி கல்விதான் சிற்றம்பல கல்வி. அந்த சுடராழி கல்வியை நான் கற்றுக்கொண்டேன். கற்று கருணை நெறி உற்றேன். அது கற்றுக்கொண்டதுனால எனக்குள்ள கருணை பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கருணை நெறியாகவே நான் மாறிட்டேன். எந்த காலமும் சாகாம இருக்கக்கூடிய அந்த ஒளி வடிவத்தை நான் பெற்றுட்டேன். உயர்நிலையை நான் அடைஞ்சுட்டேன். உலகுல பிற நிலைகள பற்றி இதனால அடைஞ்சிட்டதுனால, உலகில் இருக்கக்கூடிய மற்ற நிலைகள் எனக்கு தேவையில்ல. சிவானந்த பற்றே எனக்கு போதும். என் பற்று என்னன்னா, என் ஆசை என்னன்னா, சிவானந்த இந்த பற்று இருக்குல்ல, இந்த பற்று தான் என்னோட ஆசை. இதுதான் என் பற்று என்று தெரிஞ்சுக்கிட்டு, அதை பற்றினேனே. அப்ப பிரம்மஞானத்த, சுடராழி தவத்த தான் நான் பிடிச்சுக்கிட்டேன்றது 4745 பாடல்ல ஆணித்தரமான உதாரணம். ஊன உடம்பே ஒளியுடம்பாய் ஓங்கி நிற்க, ஞான அமுது எனக்கு நல்கியதே வான பொருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அற்பெருஞ்சோதி அதுவே. 4823வது பாடல். அற்பெருஞ்சோதியை கண்டேனே, ஆனந்த தெல்லமுது உண்டேனே, இருள் பெரு மாயையை விண்டேனே, எல்லாம் சித்தியை கொண்டேனே. கையறவிழாது நடுக்கன் புருவ போட்டு, கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு. ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு, ஆடுவது என்றே மறைகள் பாடுவது பாட்டு. இந்த மறைகள் எல்லாம் எதை பாடுது, எதை இறைவனுடைய விளையாட்டுன்னு பாடுது தெரியுமா? கை அறவிழாது கண்களால் கூட அடைய முடியாத நடுக்கண் புருவ போட்ட கண்டு மகிழ்ச்சியுற்று அதை திறந்து அங்க இருக்க அமுதத்தை சாப்பிட்டு அங்க நடுவுல நின்று தவத்தை பண்ணு. அதுதான் உனக்கு சிவத்தினுடைய விளையாட்டு, அப்பனுடைய விளையாட்டு. இதுலதான் நின்று ஆடுன்னு சொல்லி 4 மறைகளும் பாட்டாக பாடியிருக்கு. திருவருட்பா 5258வது பாட்டு. பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன், ஒன்றானோம் எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார், இன்னமுதம் துற்றே உலகீர் நீவிர் எல்லாம் வாழ்க வாழ்க துணியற்றே. துணியற்றன்னு துன்பமே இல்லாம நீங்க வாழுங்கன்னு அர்த்தம். 5486வது. யாரெல்லாம் வள்ளல் பெருமான் தவம் செய்யல அப்படிங்கிறதுக்கு நான் செஞ்சங்கிறதுக்கு ஆதாரம். பெற்றேன் என்றும் இரவாமை. அப்ப இரவாமை நிலையை நான் பெற்று விட்டேன். பேதம் தவிர்ந்தேன். எந்த வித பேதமும் எனக்குள்ள இல்ல. இறைவன் என்னை உற்றே கலந்த இறைவன் என்னோட சேர்ந்துட்டான். நான் அவனை உற்றே நான் அவனை பார்த்து அவன் கூட நானும் சேர்ந்துட்டேன். நாங்க 2 பேரும் ஒன்றாயிட்டோம். எற்றே அடியேன் செய்த தவம். யாரு இந்த தவத்தை செய்த தவம் யாரு? நான் என்ன தவம் புரிஞ்சேன்னு யார் புரிஞ்சுக்க முடியும்? யார் தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப மறைமுகமா யாருக்கும் சொல்லாம தவம் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல பதிவாகுதா? எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார். என்னை போல இந்த உலகில் இந்த மாதிரி அந்த திருவடி தவத்தை, அந்த சுடராளி தவத்தை யார் செஞ்சாங்க? யாரும் கிடையாதுன்றாரு. இன்னமுதம் துற்றே உலகீர் நீவிர் எல்லாம். இப்படி செஞ்சதுனால இன்னமுதம் நான் பெற்றுட்டேன். உலகில் நீங்கள் எல்லாம் வாழ்க வாழ்க, நல்லா நீங்க வாழணும். துணியற்று துன்பம் இல்லாம பிறவி புனிய அற்று நீங்க அவ்வளவு ஆனந்தமா வாழணும்னு சொல்றார். அப்ப எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார். அப்ப தவம் செஞ்சாருன்றதுக்கு ஆதாரம் வந்துருச்சா? 5486வது பாட்டு. கண்ணீர் கலந்தான் கருத்தீர் கலந்தான் என் கண்ணீர் கலந்தே இருக்கின்றான், பன்னீர் கலந்தான் என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான் கருணை கலந்து. ஒளி என்றே அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்கி கற்பூர மணக்கின்றது என் உடம்பு முழுதும். கணவர் திருமணியிலே கலந்த மனம் அதுதான். கற்பூர மனம் என் குருநாதர்கிட்ட வரும், சில நேரங்கள் என்கிட்டே வரும் அது கற்பூர மனம். ஒரு சில நேரத்தை பார்த்து அந்த ஸ்மெல் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தாளம்பு வாசம், ஜவ்வாது வாசம் இதெல்லாம் நீங்க திருவடி தவம் பண்றப்ப எல்லாருக்கும் இந்த வாசங்கள் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வாசம் வரும். நீங்க பண்றப்ப இந்த விபூதி வாசம் கூட பார்ப்பீங்க நீங்க. இதெல்லாம் வருதுன்னு என்ன அர்த்தம்? நீங்க சுடராழி தவத்தை ஒழுங்கா ப்ராப்பரா பண்றீங்கன்னு அர்த்தம். எப்பொருளுக்கும் எவ்வுயிருக்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவு இன்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்று என்றறிந்தேன் உனக்கும். மெய்ப்பொருள் தான் சிவம், அது மட்டும்தான் ஒன்று, அதை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிற 5803வது பாடல்ல நிரூபிக்கிறார். மெய்ப்பொருளாம் சிவம் ஒளி ஒன்றே உலகமெங்கும் உள்ளது என உணர்ந்த வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதியை கண்களில் கண்டார். அங்கே கற்றதே சிற்றம்பல கல்வி, சாகாத கல்வி என்று சொன்னார். அதனால் எந்த காலமும் சாகாமல் ஓங்குகின்ற ஒளிவடிவத்தை பெற்றார். அந்த நிலையில் அவர் மெனியிலே கற்பூர வாசம் வீசியது.
இது இறைவன் அவரோடு கலந்து வெளிப்பட்டு நிற்கின்ற தன்மையை உணர்ந்தது. திருவருட்பாவுல மகத்துவம் வெளிப்பட இதுபோல் இன்னும் 1000 நூல் எழுதினாலும் முடியவே முடியாது. அவ்வளவு பெரிய பெருமை திருவருட்பா. சாஸ்திரத்தில் சிறந்த திருமந்திரத்தையும், தோத்திரத்தில் சிறந்த திருவாசகத்தையும், பாத்திரத்தில் சிறந்த திருவருட்பாவையும் எல்லோரும் கண்டு களிகொண்டு பரகதி அடைய வேண்டும். படித்தால் மட்டும் போதுமா? அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டாமா? உழைத்தால் பெறுவீர் உயர்வை. அப்ப திருவருட்பிரகாச வள்ளலார் 6ஆம் திருமுறை முழுக்க ஞான களஞ்சியமாகவே உருவாக்கி வச்சிருக்கார். அதுல எந்த அளவுக்கும் யாருக்கும் சந்தேகமே வர தேவையில்லை. இதுல எந்த இடத்த சுட்டி காட்டுவதுன்னு தான் இப்ப புரியாம இருக்கு. எதை தவிர்க்கிறது, எதை சிக்கிறது, எதை தவிர்க்க முடியாம திகைச்சு திகைச்சு போக வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு பாவம் அருமை அருமை. உள்ளம் களிப்பெறுவகை கொண்டு திளைத்து கொண்டே இருக்கு. அதை நினைக்க நினைக்க நெஞ்சில் அமுதே ஊறுது. தீந்தமிழ் பாக்கள் அவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு சொல்லுமே மெய்ப்பொருளை விளக்கிக்கிட்டே இருக்கு. இதுதான் ரகசியத்தில் ரகசியமா சொல்லியிருக்கார். மனிதனாக பிறப்பதற்கே மண்ணில் மாதவம் செய்திருக்க வேண்டும். ஞான நூல்களை அறிந்தும் கற்றும் மேன்மையடைய விட்டகரை தொட்டகரை வேண்டும் அல்லவா? அது இருந்தால் தானே பிரம்மஞானத்தை இந்த பிறவியில் வாய்க்கும் சித்திக்கும். திருவருட்பாவை படிப்பவன் மெய்யில் தலைப்பான், உணர்பவன் பிரம்மஞானத்தில் சித்திப்பான். பக்தி வரும் பலவினைகள் பறந்தோடும், மூலமளப் பகுதி மாயும், புத்தி வரும் புலை கொலைகள் புறம் போகும், ஆனந்தம் பொங்கும், சாந்த முக்தி வரும், அழியா நன் மோட்சம் வரும், முதுகடல் சூழ் உலகில் எல்லா சித்தி வரும், ராமலிங்க தேசிகன் தன் அருட்பாவை சிந்திப்போர்க்கே. திருவருட்பாவை சிந்தித்து சிந்தித்து உணர்ந்து வாழும் நெறிப்படி வாழ்பவர் வாழ்வாங்கு வாழ்வர், மரணமலா பெருவாழ்வு பெறுவர். இது திருவருட்பா கிடையாது. ஸ்ரீனுடைய குருநாதர் பாடிய பாடல் இது. அவர் எழுதிய கவிதை இது. பக்தி வரும் பல வினைகள் பறந்தோடும், மூலமள பகுதி மாயும், புத்தி வரும் புலை கொலைகள் புறம்போகும், ஆனந்தம் பொங்கும், சாந்த முக்தி வரும், அழியா நன் மோட்சம் வரும், முதுகடல் சூழ் உலகில் எல்லா சித்தி வரும், ராமலிங்க தேசிகன் தன் அருட்பாவை சிந்திப்போர்க்கே. திருவருட்பாவை சிந்தித்து சிந்தித்து உணர்ந்து வாழும் நெறிப்படி வாழ்பவர் வாழ்வாங்கு வாழ்வர், மரணமலா பெருவாழ்வு பெறுவர் என்று சொல்லி இன்றைய பேச்சுரையை இனிதே நிறைவு செய்கின்றோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பிரபஞான பொற்சுவிழ உங்களுடைய ருத்ர சிவதா. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.